அனைவருக்கும் வணக்கம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தமிழ் கடவுள் முருகரை பற்றி சில தகவல்கள் இந்த காணொளியில் அறிவோம். யார் இந்த தமிழ் கடவுள் முருகர்? முருகர் என்பவர் சிவபெருமான் நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார். அந்த நெருப்பு 6 குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தன. அன்னை தேவி பார்வதி அவர்கள் 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது 6 முகமாக முருகன் தோன்றினார் என்று இந்து சமய நூல்கள் கூறுகின்றன. மேலும் முருகரை வழிபடக்கூடிய நாமங்கள்: ஓம் குமாராய நமக, ஓம் சரவணபவ. இதில் ஓம் சரவணபவ என்பது முருகருடைய மிக சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த முருகர் தேவர்களின் தலைவர் ஆவார். இதில் ஓம் சரவணபவ பற்றி பார்ப்போம். ஓம் என்பது பிரணவத்தை குறிக்கின்றது. சா என்பது வசீகர சக்தியை கொண்டது. ரா என்பது நம் வாழ்வில் வளத்தை சேர்க்கக்கூடியது. வா என்பது வறுமை, துன்பம் போன்றவற்றை நீக்கக்கூடியது. நா என்பது நம் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. பா என்பது ஈர்க்கும் ஆற்றலை கொண்டது. வா என்பது வாழ்வின் எதிர்மறை சக்திகளை அழிக்கும் சக்தி கொண்டது. முருகனின் பெருமையை தெரிந்து கொள்ள திருமுருகாற்றுப்படை, கந்த புராணம் போன்ற நூல்களில் விரிவாக முருகனின் வரலாறு சொல்லப்பட்டுள்ளது. முருகனின் வாகனம் மயில். முருகனின் சகோதரர் விநாயகர். முருகனை வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும்? வேலை, திருமணம், குழந்தை பேறு, கடன், பணக்கஷ்டம் நீங்கும். மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். நோய்கள் நீங்கும். சகல நன்மையும் தரக்கூடியவர்தான் இந்த முருகப்பெருமான். ஆகவே இவரை வணங்கினால் வாழ்வில் வளமை கிடைக்கும். முருகனின் அடையாள பூ எது தெரியுமா? காந்தல் மலர். முருகனின் 6 படை வீடுகள் என்னென்ன என்று பார்க்கலாமா? முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 2ஆம் படை வீடு திருச்செந்தூர், 3ஆம் படை வீடு பழனி, 4ஆம் படை வீடு சுவாமிமலை, 5ஆம் படை வீடு திருத்தணி, 6ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலை. முருகனை உள்ளடக்கிய சக்திகள் என்னென்று பார்க்கலாமா? பராசக்தி, ஆதிசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி, குடிலா சக்தி. முருகன் எழுந்தருளியுள்ள குன்றுகள்: திருமலை, இலச்சிமலை, சிவகிரி, மயிலம், திருத்தணிகை, வள்ளிமலை, திருவேங்கடம், விராலிமலை, கஞ்சமலை, தேனிமலை, கொல்லிமலை, மருதமலை, அழகுமலை, சுருளிமலை. சரி, முருகா என்ற சொல்லின் பொருள் என்ன என்று பார்க்கலாமா? முருகா மூ. மூ என்பது முகுந்தனையும், ரு என்ற சொல் ருத்ரனையும், கா என்ற சொல் கமலேசன் அதாவது பிரம்மனையும் குறிக்கும். மேலும் முருக என்ற சொல்லிற்கு அழகு, இளமை என்ற பொருளும் உண்டு. முருகனின் திருப்பெயர்களை பார்க்கலாமா? கந்தன், குகன், குமரன், கார்த்திகேயன், கடம்பன், கதிர்வேலன், ஷண்முகன், ஆறுமுகன் என பல பெயர்கள் உள்ளன முருகப்பெருமானுக்கு. முருகனுக்குரிய நட்சத்திரம் எது தெரியுமா? கிருத்திகை நட்சத்திரம். முருகனின் மனைவிகள்: தேவி தெய்வானை, தேவி வள்ளி. முருகனின் ஆயுதம் எது தெரியுமா? வேல். முருகருக்கு பிடித்த நிறம் பச்சை. முருகனுக்கு பிடித்த மலர் செவ்வரளி. முருகப்பெருமானின் கையில் இருக்கும் கொடியின் சின்னம் வேல் மற்றும் கோலிநாத வடிவம். வேல் என்பது வெற்றிக்கும் அறிவுக்கும் அடையாளமாக திகழ்கிறது. முருகன் கையில் இருக்கும் வேல் அவரை நம்பி வணங்குபவருக்கு அறிவையும் ஆற்றலையும் அளிக்கும். சரி, கோலிநாத வடிவமானது பகைவர்களை அழித்து அருள் புரியும் வல்லமை கொண்டது. முருகனுக்குரிய பிரசாதம் எது தெரியுமா? பிடித்த பிரசாதம் தேனும் தினை மாவும் தாமாம். முருகனுக்கு உகந்த கிழமை செவ்வாய் மற்றும் வெள்ளி. மேலும் திதி, சஷ்டி,
விஷாகம், கார்த்திகை போன்ற சிறப்பு நாட்களும் அவருக்காக கொண்டாடப்படுகிறது. முருகனுக்கு விரதம் மற்றும் மாலை அணிய வேண்டிய நாட்களின் எண்ணிக்கை 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள், விரத நாளில் ஒரே ஒரு நாள் மட்டும். இவ்விரதத்தை அவரவர்கள் சௌரியப்படி இருந்து கொள்ளலாம். முருகனின் 6 முகங்கள் பற்றிய தகவல்கள். ஒரு முகம் பக்தர்களின் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடியது. இரண்டாவது முகம் பக்தர்களின் அறியாமை ஒழித்து அறிவை நிலைநாட்டக்கூடியது. மூன்றாவது முகம் பக்தர்களின் ஆழ் மனதில் புதைந்துள்ள எண்ணங்களை வெளிக்கொண்டு வர உதவுவது. நான்காவது முகம் யாக யஜ்யங்களை செய்ய துணை புரிய வல்லது. ஐந்தாவது முகம் நல்லவர்களை காத்து தீயவர்களை தண்டிக்கக்கூடியது. ஆறாவது முகம் பக்தர்கள் அன்பு என்ற சுடரை ஏற்றிட இருப்பது. முருகனின் அவதாரங்கள் அக்னி கர்ப்பன், காங்கேயன், கந்தன், சரவணன், கார்த்திகேயன், வேலாயுதன், கதிர்வேலன், மயில் வாகனன், சேவற்கொடியோன், கடம்பன், குகன், குமரன். முருகனுக்காக கொண்டாடக்கூடிய சிறப்பு நாட்கள்: ஆடி கிருத்திகை, பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி விரதம், தைப்பூசம். ஆடி கிருத்திகை பற்றி சில தகவல்கள். ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு மிக உகந்த நட்சத்திரமாகும். கிருத்திகை என்பது முருகன் நட்சத்திரம், அதாவது கார்த்திகேயன். கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து காலப்போக்கில் மருவிதான் கிருத்திகை என்று மாற்றப்பட்டுள்ளது. ஆடி மாதத்தில் கார்த்திகை என்பது தேவர்களின் மாலை பொழுதாகும். இந்த நாளில் உப்பில்லாத உணவை உண்டால் சிறப்பும் உயர்வும் கிடைக்கும். முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கவே ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுவதாக புராண நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக தைப்பூசத்தை பற்றி பார்ப்போம். தைப்பூசத்தன்று முருகன் தாரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சிவபெருமான் உமாதேவியுடன் சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த திருநாள்தான் தைப்பூச திருநாள். தை மாதத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வரும் நாள்தான் தைப்பூச திருநாள். தைப்பூச தினத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபட வாழ்வில் மேன்மையும் வளமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அடுத்ததாக மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றி பார்ப்போம். மகா கந்த சஷ்டி விரதம் என்பது முருகனை நினைத்து 6 நாட்கள் விரதம் இருந்து வழிபடக்கூடிய ஒரு சிறப்பு விரதம் ஆகும். ஐப்பசி மாதத்தில் வளர்பிறையில் வரும் 6 நாட்கள் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. விரதத்தின் சிறப்பு என்னவென்றால், குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம். அடுத்ததாக பங்குனி உத்திரத்தை பற்றி பார்ப்போம். தமிழ் மாதத்தில் 12வது மாதம் இந்த பங்குனி மாதம். அதேபோல் நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரம் உத்திரம். இவை இரண்டும் பௌர்ணமி திதியில் சேர்ந்து வருகின்ற நன்னாளே பங்குனி உத்திர திருநாளாகும். பங்குனி உத்திரம் என்றாலே கல்யாண விரதம்தான். 8 வகையான மகா விரதங்களில் இந்த கல்யாண விரதமும் ஒன்று என்று கந்த புராணம் குறிப்பிடுகின்றது. பங்குனி உத்திரம் என்றதும் நினைவுக்கு வருவது எல்லா தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் திருமணமான நாளாக சொல்லப்பட்டுள்ளது. தேவி பார்வதி, ஐயன் சிவபெருமான் திருக்கல்யாணம், பிரபு ஸ்ரீராமருக்கும் சீதாதேவிக்கும் திருக்கல்யாணம், எல்லாம் வல்ல தமிழ் கடவுள் அழகின் பொருள் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தாயாருக்கும் திருக்கல்யாணம், தேவலோகத்தின் அரசன் தேவேந்திரனுக்கும் தேவி இந்திராணிக்கும் திருமணமான நன்னாள். இதே நாளில்தான் அகத்திய முனிவருக்கும் தேவி லோபமுத்திரைக்கும் திருமணம் செய்து கொண்டதாக கந்த புராணத்தில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் நவகிரக மண்டலத்தில் உள்ள சந்திரர் அழகும் திறமையும் கொண்ட 27 நட்சத்திர கன்னியரை மனம் செய்து கொண்டதும் இந்த பங்குனி உத்திர நன்னாள்தான் என்று புராணக் கதைகளில் சொல்லப்பட்டுள்ளது. ஐயப்பன் பிறந்த தினமும் இந்த பங்குனி உத்திர திருநாள்தான். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள்
இந்த நல்ல நாளில் வரன் அமைவதற்காக விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். இந்த பங்குனி உத்திர திருநாளில் முருகப்பெருமான் ஆலயங்களிலும் சிவபெருமான் ஆலயங்களிலும் திருக்கல்யாண விழா களை கட்டும். இந்த திருமண விழாவை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் கோயில்களில் அலைமோதும். மேலும் அவருக்காக காவடி எடுப்பது, பால் குடம் எடுப்பது போன்ற வழக்கமும் உண்டு. மேலும் இந்த காணொளியில் அறிந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை ஷேர் செய்யவும், லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றிகளுடன் உங்கள் சகோதரி அபிராஜு.